Good evening, welcome to Perul Advisor YouTube channel. இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் உள்ள போகிறோம். 21 day moving average. Okay. So we'll go to the site stopstockresearch.com சைட்டுக்குள்ளே போனோம். EOD end of day screener கிளிக் பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா simple moving average support 21 day நம்ம மெயினாக பார்ப்போம். இங்கே 22 days தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா you will have 3 options blue chip shares, futures and options and mid cap shares. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளூ சிப் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சேஃப்டியாக தான். ஓகே, வில் லுக் அட் ப்ளூ சிப் ஷேர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாரத் பெட்ரோலியம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில செக்டர், ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பைஸ்கில் தான் ஒர்க் அவுட் ஆகும். பட் பெட்ரோலியம் கம்பெனிஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ப்ளஸ் US டாலர் பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் ஆயில் க்ரூட் இது இருக்குது. அதனால் இந்த மூணுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் வில் அவாய்ட் தட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் சார்ட்டில் போய் பார்க்கலாம். கோட்டக் my god. ஓகே. ஸோ இந்த மாதிரி நின்றுனா தான் நம்ம கொஞ்சம் ஓகே திஸ் இஸ் 5 million. ஓகே, இது 11 million. ஸோ திஸ் இஸ் அ ட்ரேட் வி ஹாவ் டு டேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஓகே, இங்கே பாருங்கள் 1212 இஸ் த ப்ரைஸ். ரொம்ப கிட்ட இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரியல. பட் ஓகே, லெட்ஸ் இது வந்து நம்ம அதனால் கொஞ்சம் ஓகே, இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. வில் லுக் அட் சம்திங் எல்ஸ். பயோகான் பார்க்கலாம். சாரி, பயோகான் இதில் வராது. ஓகே, வேறு ஃபோட்டோவில் வரும். பயோகான் எல்லாம் உச்சத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உச்சத்தில் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் இந்த வால்யூம் பார்க்கலாம். 74.9 இது நல்ல வால்யூம். ஓகே, பட் வில் அவாய்ட். இது வந்து இவ்வளோ மேலே இருந்தால் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். நம்ம வேறு எதாவது பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸும் மேலே தான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸ் பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி. ஓகே, இது கொஞ்சம் எப்படி ஃபுல் சார்ட் பார்ப்போம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே 9,35,000 வால்யூம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் லைனு இங்கே வந்து 4 million. ஸோ இட்ஸ் அ வெரி குட். இது வந்து இட்ஸ் அ வெரி குட். இங்கே பெரிய மூவ் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம இந்த கேண்டில்லையே பை தான். ஆனால் இது லோ ஸ்டாப் லாஸு. இந்த வால்யூம் பார்ப்போம். இந்த வால்யூம் ஓகே 827. ஓகே, நம்ம இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா 2 ரீசன் நம்ம சொல்கிறோம். இந்த லோ பிரேக் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு இது எடுக்கலாம். ரெட்டி வந்து 3850 எடுக்கணும். 3850. ஓகே, 3850. இந்த ஸ்க்ரீன் வந்து ஸோ இன்னைக்கு ட்ரேட் பார்த்தீங்கன்னா திஸ் ட்ரேட் ஃபார் டுமாரோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நோட் பண்ணுறது ரேட் போடுறோம். டாக்டர் ரெட்டி. ஓகே, 21 day மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 3850. ஸ்டாப் லாஸ் வந்து 3814 லோ. ஓகே, 3850 38 இது இந்த ப்ரைஸில் நம்ம போட்டு வச்சு வாங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இது இங்கே 2% போட்டுக்கலாம். இன்ட்டு 98/100 ஈக்குவல் டு திஸ் இன்ட்டு 98/100. ஸோ 3,000 2% ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறோம் நம்ம.
2% stop loss, 3773 is stop loss. Okay, target வந்து this is the trade for tomorrow. Okay, target வந்து 4158, target வந்து 4158. So Dr. Reddy first stock, next stock என்னன்னு பார்க்கலாம். IOC Tech Mahindra வேண்டாம், இது வந்து Tech Mahindra பார்ப்போம் எப்படி இருக்கு. Tech Mahindra இந்த மாதிரி this is interesting. வால்யூம் பார்க்கலாம். இங்கே வந்து 2 million வால்யூம், இங்கே 2.65, 2 million, 4 million. ஓகே, இது ஆக்சுவலாக இந்த இங்கே இது பை தான் Tech Mahindra. நம்ம ஒன்று இது மிஸ் பண்ணிட்டோம், பட் டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ வந்து இது நாளைக்கு நம்ம வாங்கலாம். வந்து 520 வாங்கலாம். 520 இஸ் மூவிங் ஆவரேஜ். 520 ஸ்டாப் லாஸ் அங்கே வந்து 2%. ஓகே, Tech Mahindra பை லெவல் வந்து 520, 520 buy level, 520 buy level. இது டார்கெட், இது ஸ்டாப் லாஸ் வந்து 509. ஓகே, 520 எடுக்க போகிறோம். நாளைக்கே ஸ்டாப் லாஸ் வெளியே வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு 520 வாங்கினோம்னா டார்கெட் வந்து 561. ஓகே, Tech Mahindra. அடுத்தது OFSS பார்க்கலாம். OFSS எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ மை காட். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே இது எட்ஜில் போய் வந்தால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இதுதான் வால்யூம். இது 14,000, 1 lakh. வா, ஓ காட். ஓகே, 14,000 and 1 lakh. பியூட்டிஃபுல். ஸோ இது ஆக்சுவலாக ஷுவர் பை தான். இது வந்து 2321 லோனா ஸ்டாப் லாஸ் அங்கே இது 2409. ஸ்டாப் லாஸ் ரொம்ப கீழே இருக்குது, அதனால் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நல்ல வால்யூம் இது, பட் லிட்டில் ரிஸ்கி, கொஞ்சம் பயமாக இருக்குது, வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். நாட் வெரி ஷுவர். இன்டர்குளோப் எல்என்டி பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் லுக் அட் எல்என்டி. நிறைய லார்ஜ் கேப் வருது. அப்படின்னா அர்த்தம்னாக்கா நிறைய லார்ஜ் கேப், இதில் வந்து நிறைய லார்ஜ் கேப் பைஸ்கள் கொடுத்தானே அர்த்தம் மார்க்கெட் பறக்க போகுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லாம் ப்ளே அவுட் ஆச்சுனாக்கா இண்டெக்ஸ் பறக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்த மாதம். ஓகே, இங்கே வந்து வால்யூம் 4 million, 5 million தான். இங்கே ஒரு வால்யூம் போட்டிருக்கோம் 5 million, 4 million, 4.3, 5.1, 840. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இது வந்து என்ன ப்ளே. ஓகே, இது ஆஸ் பர் சிஸ்டம் நம்ம எடுத்து தான் ஆகணும். 840 இஸ் தி பை ப்ரைஸ். இன்னைக்கு க்ளோஸ் வந்து 850. ஓகே, எல்டி எல்லாமே லார்ஜ் கேப்பாக வருது பாருங்கள். பை ப்ரைஸ் வந்து 840. ஓகே, 840. ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பை 823. ரொம்ப டைட்டாக வச்சுருக்கோம் ஸ்டாப் லாஸ். 2% தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். 2.5% வைக்கலாம், பட் டசன்ட் மேட்டர். எப்படி வில் சி ஹவ் இட் பிளேஸ் அவுட். இந்த மாதிரி நல்லா வால்யூம் இருந்தால் நல்லா மேலே தான் போகணும். ஸோ 908 யூ ஹேவ் டு பை இட் அரௌண்ட் 840. டார்கெட் 90720. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டைட்டன், பஜாஜ் ஆட்டோ, டீலர், டைட்டன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டைட்டன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளே, ஃபேண்டாஸ்டிக், இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். 1.9 million, 5 million, ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல் பிளே. இது நம்ம ஏன் மிஸ் நேத்தியே வரலன்னு தெரியல லிஸ்ட்டில். ஓகே, ஸோ இப்போ இந்த லோ தான் இம்பார்ட்டன்ட். 855. ஓகே, 871. ஓகே, 871 is the buy price for tomorrow. Okay, Titan
871 is the buy price. Stop loss வந்து see இந்த வால்யூம் லோ ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த லோ வந்து 855 கீழே 855 ஸ்டாப் லாஸ் 854 வச்சுக்கலாம். ஓகே, 854 வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். 871 buy price, 922 target. Okay, we'll have one more. Bajaj Auto, like SBI Life already இருக்கு நம்ம கிட்ட. So I think this 4 will do. இங்கே நான் போடல. ஸோ நாளைக்கு வந்து இந்த இப்போ ஜஸ்ட் வில் கோ குவிக் ரிவ்யூ. மார்னிங் ஆஃப்டர்நூன் பார்க்காதவங்களுக்கு நம்ம வந்து HDFC லைஃப் வந்து இன்னைக்கு க்ளோசிங் 503, 2.42% ப்ளஸில் இருக்கும். அடுத்தது வந்து டிவிஸ் லைஃப் நேற்றே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. சன் ஃபார்மா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. நம்ம துரதிருஷ்டம் வந்து அவன் ஒன் டைம் லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. வாட் டு டூ? ஓகே, SBI லைஃப் 2.3% அப்பில் இருக்குது. ஜூப்ளியன் ஃபுட் நேற்றே ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு. இப்கா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்கா இஸ் அ வெரி குட் ஸ்டாக், பட் நான் தான் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம ABFRL 1.32 மைனஸில் இருக்குது. இன்ஃபி தான் வெரி சேட் ஸ்டோரி. இன்றைக்கி லோ வந்து 675. இது க்ளோஸ் வந்து இன்றைக்கி லோ 675, க்ளோசிங் பார்த்தா ஓகே. இன்ஃபி நம்ம பாருங்கள், நம்ம போட்ட ப்ரைஸ் வந்து கிடைக்கல, ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்றைக்கி லோ, இது இப்போ லோ பாருங்கள் 675. ஓகே, ஸோ நம்ம வந்து 674 போட்டிருந்தோம். கிடச்சிருந்தாக்கா 6 இன்றைக்கே ஒரு நல்ல பர்சன்டேஜ் கற்றுருக்கோம். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் இட் அண்ட் கோ. அதாவது எவ்வளோ தான் நம்ம வந்து என்ன தடைன்னு மண்ணில் உண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். ஸோ வி ஷுட் நாட் பி வரிட் அபவுட் தட். ஸோ திஸ் இஸ் த ஓகே. ஸோ இன்ஃப்ளி ஸோ DLF வந்து ஸோ வி பாட் DLF டுடே. ஸோ 137 வி வெயிட் இது பிளேஸ் பண்ண ஆர்டர் பிளேஸ் பண்ணி ட்ரிகர் ஆச்சு. வியாடு அதான் இம்பார்ட்டண்ட்டு. மேலே போனாலும் காலை போடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த எல்லாமே நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 21 டே டச் பண்ணிட்டு தான் மேலே போகிறான். ஓகே, ஸோ அதனால் அங்கே போட்டு வாங்கி க்ளோசிங் மேலே இருக்குது. அதே மாதிரி 212 க்ளோசிங்கில் 1.4% மேலே இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கோட இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பட் வில் ரிவ்யூ வேர் இட் இஸ் கோயிங். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து டுமாரோ வந்து நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் எடுக்கலாம். ஸோ 21 டே மாதிரி 50 டே கிடையாது. அதில் கொஞ்சம் 50 டேயில் எது ஸ்ட்ராங்குன்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுவும் அதுவும் வேறு, அதனால தான் 50 எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ எந்த மாதிரி டைமில் 50 நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் த மெயின் திங். ஸோ இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம், என்ன சார்ட் போட்டோம் ஞாபகம்? நிஃப்டி போட்டோமா? சரி, ஓகே. நிஃப்டி இல்லை, வேறு ஏதாவது சார்ட் போட்டோம். ஓகே, நம்ம வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த சார்ட் பாருங்கள். இந்த சார்ட் பார்த்தோம். இந்த சார்ட் நம்ம ஏன் புல் பேரிஷாக இருக்கோன்றதுக்கு இந்த சார்ட்டுக்கும் நம்ம இன்னொரு சார்ட் போட்டோம், அது பார்க்கலாம். இந்த சார்ட்டுக்கும் நம்ம போட போகிற சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, லெட்ஸ் சே நிஃப்டி எடுத்துக்கலாமே, எல்லாம் ஒன்று தான். ஸோ அதுக்கு ஒரு சார்ட் போட்டோம். ஸோ இந்த சார்ட்டுக்கு நிஃப்டிக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, இந்த சார்ட்டில் இன்றைக்கி நான் வந்து மூவிங் ஆவரேஜ் பற்றி கிராஸ் ஓவர் பற்றி பேசுகிறேன். நான் நிஃப்டி பற்றி போட்டேன். நான் நிஃப்டி வந்து 52 கிராஸ் ஆகுதுன்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இதில் மூவிங் ஆவரேஜ் வந்து லோயர் மூவிங் ஆவரேஜ் கட் தி ஹையர். இது க்ரீன் வந்து லோயர் மூவிங் ஆவரேஜ், தட் இஸ் 10 டே மூவிங் ஆவரேஜ். 21 கட்டாயிருக்கு இந்த. அதான் தான் நம்ம இதில் புல்லிஷாக இருக்கோம். நம்ம இது கட்டானா ஒரு இமீடியட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மார்ஜினல் புல்லிஷ் சைன், ஒரு புல்லிஷ் சைன். பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஓவரே வரல. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அது அந்த இங்கே தான் பார்த்தா 50% ரீட்ரேஸ் பண்ணுறாங்க, 60% ரீட்ரேஸ் பண்ணுறாங்க. 5000 ரூபாய் வித்த ஸ்டாக் 4000 பண்ணுறாங்க, 1000 பண்ணுறாங்க. அந்த கதையே கிடையாது. ஓகே, கிராஸ் ஓவர் வரட்டும். இது வந்து ஒன்று வந்து ஃபிபனாச்சி ஃபார்மேஷனில் வரணும். இந்த மாதிரி ஒரு லோ போயிட்டு ராலி போயிட்டு திருப்பி வந்து இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. ஓகே, லோ பிரேக் ஆகக்கூடாது. இப்போ என்னென்ன லோ பிரேக் ஆகக்கூடாது, இல்லை இது கை கட் பண்ணணும். இது மாதிரி எதனா கட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஓவர் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50 சார்ட்டில் நம்ம என்ன காட்டணுன்னாக்கா,
நிஃப்டி 50 சார்ட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதாவது நான் யூஸ் பண்ணுறது 21 and 50, க்ரீன் வந்து 21, எல்லோ வந்து 50. ஸோ 21 and 50 வந்து மச் ஸ்ட்ராங்கர் கிராஸ் ஓவர். அதனால் இது நம்ம பாசிபிள் பாட்டம் ஃபார்மேஷன் சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், பட் 21 வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இங்கே 21 நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் வந்திருக்கு. நிஃப்டி 21 நம்ம பார்த்தோம்னாங்க ஸோ நிஃப்டி வந்து பார்த்தா இங்கேயே வந்துடுது. ஸோ என்ன டேட் இது, ஆல்மோஸ்ட் 16/4 வந்துடுது. ஓகே, 16/4 வந்துடுது. நம்மளுக்கு இங்கே தான் வந்திருக்கு. இப்போ இதில் தான் வந்திருக்கு. பட் டசன்ட் மேட்டர். இது ஒரு லீடிங் இண்டிகேட்டராக வச்சுக்கலாம், அது ஒரு லேகிங் இண்டிகேட்டராக வச்சுக்கலாம். பட் இது எடுத்தால் இது பாட்டம் ஃபிஷிங், இது எடுத்தால் இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாக்குக்கும் சரி இந்த மாதிரி ஃபார்மேஷன் பிரேக் ஆச்சுன்னா காணாமல் போயிடும். அதனால தான் நம்ம வந்து பஜாஜ் ஃபினான்ஸும் மற்ற ஸ்டாக்கும் இந்த சார்ட்டருக்கு இண்டிகேஷன் காட்டணும். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்னிக்கலில் இன்னும் பார்த்துருக்கோம், 21 பார்த்துட்டோம் கிராஸ் ஓவர். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டிலையும் இந்த கிராஸ் ஓவரை நீங்கள் பார்த்துக்கோங்க, லாங் டேர்ம் சப்போர்ட் லெவல். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் ஆன தொட்டு எவ்வளோ பெரிய ஃபால் வந்துருக்கு மாதிரி இது ஸ்டாக்குக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அந்த போஸ்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு வந்து ஒருத்தர் தான் அட்டன் பண்ணார், வேறு ஒரு ரீசன் கொடுத்துருந்தாரு. ஸோ தட் இஸ் இட். இப்போ இந்த செஷன் இட்ஸ் a free session. However, if you think it is worth contributing, not worth contributing, whatever it is, it's an optional one-time payment of 1,180. இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் அனுப்பலாம். It is not a compulsory thing, but it's an optional. Thank you. Wish you a great day, and let's see what happens tomorrow. Thank you. இதில் ஒரு மெயினாக என்னன்னாக்கா, நார்மலாக நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா சொல்லி முடிஞ்சு போச்சு, ஸ்டோரி ஓவர். ஓகே, அதுக்கப்புறம் இறங்கலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து லைவ் கிளாஸ் எடுக்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து லைவ் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி டு டூ அ லைவ் class. So thank you, have a nice day. I hope this video is useful. My humble request is please share it with your friends, so that if somebody can pick it up, it will be useful. இது வந்து உங்களுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கும், which is அந்த டார்ச் லைட் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. நன்றி. Have a nice day and great evening. Thank you.